நோவாவின் விசுவாசம். நோவா தனது அசைக்க முடியாத விசுவாசத்தையும் தேவன் கட்டளையிட்ட கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்து ஆண்டவருக்கும் மனித குலத்திற்கும் இடையிலான நீடித்த உடன்படிக்கைக்கு ஒரு சான்றாக விளங்கினான். உலகம் ஊழல் மற்றும் வன்முறையில் மூழ்கியிருந்த ஒரு காலத்தில் நோவா என்ற ஒரு மனிதன் வாழ்ந்தான். தன்னை சுற்றியுள்ளவர்களைப் போலல்லாமல் நோவா நீதிமான், கடவுளுடன் உண்மையாக நடந்தான். அவனுக்கு 3 மகன்கள் இருந்தனர்: சேம், காம், யாப்பேத். மனிதகுலத்தின் துன்மார்க்கத்தை கவனித்த தேவன் ஒரு பெரிய வெள்ளத்தால் பூமியை சுத்திகரிக்க முடிவு செய்தார். இருப்பினும் நோவாவையும் அவரது குடும்பத்தினரையும் காப்பாற்ற அவர் தேர்ந்தெடுத்தார். தன்னையும் தனது குடும்பத்தையும் ஒவ்வொரு உயிரினத்தையும் காப்பாற்றிக் கொள்ள குறிப்பிட்ட பரிமாணங்களை கொண்ட ஒரு பெரிய பாத்திரம், ஒரு பேழையை கட்டும்படி தேவன் நோவாவுக்கு கட்டளையிட்டார். அசைக்க முடியாத விசுவாசத்தை வெளிப்படுத்திய நோவா ஆண்டவரின் கட்டளைகளை உன்னிப்பாக பின்பற்றி பேழையை கட்டினார். பேழை முடிந்ததும் எல்லா வகையான விலங்குகளும் ஆண், பெண் கடவுளின் கையால் வழிநடத்தப்பட்டு பேழைக்குள் நுழைந்தன. நோவா, அவரது மனைவி, மகன்கள் மற்றும் அவர்களது மனைவிகளும் பேழையில் ஏறினார்கள். அவர்கள் பாதுகாப்பாக உள்ளே நுழைந்ததும் தேவன் கதவை மூடினார். பின்னர் வானம் திறந்து 40 பகலும் 40 இரவும் மழை பெய்தது. வெள்ளம் பெருக்கெடுத்து மிக உயர்ந்த மலைகளை கூட மூடியது. பேழைக்கு வெளியே உள்ள அனைத்து உயிர்களும் அழிந்தன. இந்த வெள்ளப்பெருக்கு முழுவதும் பேழை பாதுகாப்பாக மிதந்து நோவாவின் குடும்பத்தார் மற்றும் பேழையில் உள்ள அனைத்து உயிரினங்களையும் பொருட்களையும் பாதுகாத்தது. மழை நின்ற பிறகு தண்ணீர் படிப்படியாக குறைந்தது. பேழை அரராத் மலைகளில் தங்கியது. பூமி வறண்டவுடன் நோவாவை பேழையை விட்டு வெளியேறும்படி கட்டளையிட்டார். புதுப்பிக்கப்பட்ட பூமியில் கால் வைத்த நோவா ஒரு பலிபீடத்தை கட்டி நன்றியுடன் ஆண்டவருக்கு பலிகளை செலுத்தினார். நோவாவின் பக்தியில் மகிழ்ச்சியடைந்த தேவன் அவரையும் அவரது மகன்களையும் ஆசீர்வதித்து, பலுகிப் பெருகி பூமியில் பெருகுங்கள் என்று கூறினார். பூமியை மீண்டும் ஒருபோதும் வெள்ளத்தால் அழிக்க மாட்டேன் என்று உறுதியளித்து ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். மேலும் இந்த நித்திய வாக்குறுதியின் அடையாளமாக வானத்தில் ஒரு வானவில்லை வைத்தார். நோவா வெள்ளத்திற்கு பிறகு 350 ஆண்டுகள் வாழ்ந்தார். 950 வயதை அடைந்து அவர் காலமானார். அவரது வாழ்க்கை நம்பிக்கை கீழ்ப்படிதல் மற்றும் கடவுளுக்கும் மனித குலத்திற்கும் இடையிலான நீடித்த உடன்படிக்கைக்கு ஒரு சான்றாக நிற்கிறது. நோவா ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தான், கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தான். இதே போல நம்ம வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் எல்லாம் நடக்கும். ஆனால் எல்லாவற்றையும் வெற்றி கண்டு ஆண்டவரின் கரத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் நமக்கு வெற்றியை கட்டளையிடுவார். ஜெபிப்போம், ஜெயம் பெறுவோம். ஆமேன். மேலும் கர்த்தரின் வார்த்தைகளை தியானிக்க ரட்சிப்பின் வாசல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பின் தொடருங்கள்.